ஒலிம்பிக்கில் விளையாட தனக்கு அனுமதி வழங்க கோரி சுஷில்குமார் தொடர்ந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பிரேசில் நாட்டில் நடக்கவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் 74 கிலோ பிரிஸ்டல் பிரிவு மல்யுத்த போட்டியில் இந்திய அணி சார்பில் பங்கேற்க நர்சிங் யாதவை இந்திய மல்யுத்த சம்மேளனம் தேர்வு செய்தது. கடந்த ஆண்டு உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலம் வென்றதன் அடிப்படையில் நர்சிங் யாதவ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அதை எதிர்த்து பிரபல மல்யுத்த வீரர் சுஷில்குமார் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தனக்கும் நர்சிங்குக்கும் போட்டி நடத்தி அதில் யார் திறமைசாலியோ அவரை ஒலிம்பிக்கு அனுப்ப உத்தரவிட வேண்டும் என சுஷில்குமார் கூறியிருந்தார். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் சுஷில்குமார் திறமையான வீரர்தான் என்றாலும் நர்சிங் யாதவ் தற்போது சுஷிலை விட சிறப்பாக செயல்பட்டு வருவதாக இந்திய மல்யுத்த சம்மேளனம் தெரிவித்துள்ள கருத்தை ஏற்பதாக அறிவித்தது. நேர்மையான முறையிலேயே நர்சிங்கை மல்யுத்த சம்மேளனம் தேர்வு செய்துள்ளதாக கூறிய நீதிமன்றம் சுஷில்குமார் மனுவை தள்ளுபடி செய்தது. மல்யுத்த சம்மேளனத்தின் முடிவு விதிகளுக்கு புறம்பாக இல்லாத பட்சத்தில் அதன் முடிவில் நீதிமன்றம் தலையிடாது என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் கூறியிருந்தனர். 33 வயது நிரம்பிய சுஷில்குமார் 2008ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் வெண்கலமும் 2012ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் வெள்ளியும் வென்றார்.